தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் கனவு சுக்கு நூறா உடஞ்சி தூக்கி எறியப்பட்டிருக்கு. இனிமே பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த லீக்ல தமிழ் தலைவாஸ் இப்போ 9வது பொசிஷனில் இருக்கிறாங்க. இன்னும் 2 மேட்ச் இருக்குது. டெல்லி கூட ஒரு மேட்ச்சு, பெங்கால் வாரியர்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது. இல்லை தோத்தாலும் ஒன்றும் இல்லை, ஜெயித்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஜெயிச்சாங்கன்னா ஒரு 6வது இடமோ 7வது இடமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திப்பாங்களான்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட் சேனல். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அசன்குமார் பண்ண தப்புனால தான் இந்த தடவை நம்ம பிளே ஆஃப் போக முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறோம். போன தடவை உதயகுமார் சார் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த டீம்ஸே எப்போனா கொஞ்சம் ஃபார்முக்கு எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா ஃபார்ம்ங்கிறது கடையில் போய் வாங்கிட்டு வர்ற பொருள் இல்லைல்ல. 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க. நம்ம பிளேயர்ஸை வாங்கிடலாம். பிளேயர்ஸோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்கள வாங்கிடலாம். ஆனால் அந்த டோர்னமெண்ட்டில், அந்த மேட்ச்சில் ஒரு நல்ல ஃபார்முக்கு அவங்கள கொண்டு வந்து விளையாட வைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கோச்சோட பொறுப்பு. போன சீசனில் உதயகுமார் சார் அதில் கொஞ்சம் திணறினாலும், ஏன் அந்த திணறல் ஏற்பட்டுச்சுன்னா, பவனை நம்பி தான் ஃபுல் டீம் இருந்துச்சு. பவனுக்கு இன்ஜூர்ட் ஆகும்போது அந்த டீமுக்கு ஒரு செட்பேக் இருக்கிறது இயல்பு தான். ஒரு செட்பேக்கே இல்லாமல் ஒரு டீம் எப்படி இருக்கும்? இப்போ இந்த வருஷம் எப்படி போச்சு பார்த்தீங்களா தமிழ் தலைவாஸ்? அந்த செட்பேக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே உதயகுமார் சார் இவங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். அது ரொம்ப கொடுமையான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கோச் ஒரு 2-3 வருஷமாவது அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் தன்னை நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் தமிழ் தலைவாஸ்க்கு கோச் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுற எந்த கேரக்டரும் கிடையாது. அது ரொம்ப மோசமான கேரக்டர். இவங்க எப்படி கோச்சை மாற்றிட்டே இருக்கிறனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விளையாட்டை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு விளையாட்டை வாங்க முடியாது. நீங்கள் பிளேஸை வாங்கலாம், அந்த களத்தை வாங்கலாம், அந்த கோச்சை கூட வாங்கலாம். ஆனால் அந்த விளையாட்டை வாங்க முடியாது. அந்த விளையாட்டு உள்ளேருந்து வரணும். இப்போ இந்த பட்னா பைரட்ஸு, அப்புறம் புன்னேரி பல்டன்லாம் எப்படி விளாட்றாங்க பாருங்கள். அவங்க பிளேஸை எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம், ஒரு கோச்சு, அந்த கோச்செல்லாம் அவங்க மாற்றிட்டே இருப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு லாங் டேர்மில் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் தமிழ் தலைவாஸ் ரொம்ப ஷார்ட் டேர்மாக யோசிக்கிறாங்க. உடனே கப் எடுத்துடணும். போன வருஷம் பாருங்கள், உதயகுமார் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஸ்கவுட் பண்ணியிருப்பார், எவ்வளோ பிளேஸை கொண்டு வந்தார். ஈவன் நரேந்திர கொண்டு வந்ததெல்லாம் உதயகுமார் சார் தான். அந்த உதயகுமார் சார் கொண்டு வந்த டீமை வச்சு தான் அப்புறம் அசன்குமார் அந்த டீமை பிளே ஆஃபில் கொண்டு வந்தார். என்கிட்ட கேட்டேன்னா அசன்குமார் வரலன்னா கூட அந்த டீம் பிளே ஆஃப்க்கு போயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் சில டைமில் லேட்டாக தாங்க பிக்கப் ஆகும். நம்ம சில மேட்சஸ்லேயே பார்ப்போம்ல, 38வது நிமிஷத்தில் பசங்க நல்லா விளாடுவாங்க, 20வது நிமிஷத்துலேருந்து பசங்க நல்லா விளாடுவாங்க. ஸோ இப்படிலாம் இது நடக்க தானே செய்யுது. ஆனால் அந்த தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப மோசமான மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கோச்சை மதிக்க தெரியலங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனால் மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ எப்படி? சரி, ஓகே. இப்போ அதையும் தாண்டி இப்போ அசன்குமார் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கோச்சாக இருக்கிறாரு. அதாவது திறமை வயசில் அவர் மோசமான கோச்சாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான கோச்சாக இருக்கிறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நரேந்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர் 4 மேட்ச்சில் அவர் சூப்பர் 10லாம் எடுத்து எக்ஸ்ட்ரீம்லி வெல் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும்போது புன்னேரி பல்டன் கூட ஜெயிச்சா நம்ம பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மேட்ச்சில் யாராவது டாப் ரைடர் நரேந்தரை ஒரு சின்ன மிஸ்டேக்னால உட்கார வைப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். அப்போது எவ்வளோ பெரிய ஈகோயிஸ்டிக்கு. அவர்கிட்டே போய் நரேந்தர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் சொன்னது நீ செய்யலை அப்படின்னு. அவன் ஒரு சின்ன பையன் ஒரு மேட்ச்சில் ஒரு சில தவறுகளுக்கு தாண்டி தான் விக்ட்ரி வரும். ஓகே, அவன் வேணும்னே பண்ணுறானா, வேணும்னே போய் அவுட் ஆகிட்டு வந்திருக்கானா நரேந்தர்? இதெல்லாம் லூசுத்தனமாக இருக்குது. அதனால் அவனை வெளியில், அவனுக்கு இன்ஜூர்டே கிடையாது, அவனை தூக்கி வெளில உட்கார வச்சிட்டீங்க. அப்போ என்ன உங்களுக்கு ஈகோ? யார் இவனா? இவன் சரியா வர மாட்டான். கோச்சுங்கிறது டீமுக்கு எப்படியாவது நல்லது நடந்துடாதான்னு நினைப்பாங்க. இப்போ பிளேயர்ஸ் சில தப்பு பண்ணுவாங்கங்க. பிளேயர்ஸ் கூட ஈகோயிஸ்டிக்காக இருந்துருவாங்க. அது சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் தெரியாது, ஒரு லாங் விஷனில் யோசிக்க தெரியாது. ஆனால் ஒரு கோச்சு வயசானவராக இருக்கிறாரு, அவர் 4 நல்லது கெட்டது பார்த்துருப்பாரு. சரி, ஓகே, ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, அதை நீ இந்த மாதிரி விளாண்டுருக்கலான்னு கரெக்ட் பண்ணி அவனை விளாட வைப்பாரா? நீ நான் சொன்னது கேட்கல, அதனால் நீ அவுட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு உட்கார வைப்பாரா? இது என்னங்க இது? அதுவும் முதல் ரைடு 2 நிமிஷத்துல நடந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. அதாவது நிறைய ரைடு அவன் தப்பு பண்ணுறான், அதை அவரை தூக்கி வெளியில் வைக்கிறான்னா அது நம்மளே சப்போர்ட் பண்ண தானே போகிறோம். நம்ம அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்க போகிறது இல்லைல்ல.
ஒரே ரைடர் 2 நிமிஷத்தில் தூக்கி அவனை வெளியில் வைக்கிறீங்க. அவன் தான் டாப் ரைடராக இருக்கிறான். அஜிங்கியா பவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத நிலமையில் அவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ மேட்ச் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. ஓகே, உங்களை தான் நீங்கள் முன்னிறுத்தணும்னு நினைக்கிறீங்களே தவிர பிளேஸையோ விளையாட்டையோ அந்த மேட்சையோ முன்னிறுத்தணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த அசன்குமார்ட்ட வந்து தமிழ் தலைவாஸ் மாட்டிக்கிட்டாங்க, தமிழ் தலைவாஸ் பிளேஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லுவேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவ்வளோ ஒரு மோசமான கோச்சை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. சரி, நம்ம வந்து இன்னொரு சைடு சொல்லலாம், அவர் ஏஷியன் கப் வின் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ஈரான் டீம் அவர் தான் ஃபுல்லாக பில்ட் பண்ணார் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் வந்து ஓவர் த டைம் இவங்க வந்து இந்த கொஞ்சம் சக்ஸஸை பார்த்து தான் அப்படிங்கிற ஒரு பெரிய யூகோ வந்துடுது. அதோட வெளிப்பாடு தான் வந்து தமிழ் தலைவாசோட மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது. அட்லீஸ்ட் நல்லா ஃபைட் பண்ணியாக தோற்றுருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்லேயே பாருங்கள், புனேரி பல்டன் கூட ஃபைட் பண்ணி தோற்றா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைல்ல. ஃபைட் பண்ணுறோம், நல்லா விளையாடுறோம், தோக்குறோம், சரி அது ஓகே தான். அந்த ஏன்னா விளையாட்டில் வந்து தோல்விங்கிறது ரொம்ப சகஜம். ஆனால் ஃபைட் பண்ணுறதுக்கே விடாத கோச்சை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது? முட்டா பயனுள்ளா உனக்கு அறிவிலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும். தயவுசெய்து வந்து அசன்குமாரை வந்து வெளியேற்றுங்க. அசன்குமாரை வெளியேற்றிட்டு ஒரு நல்ல கோச்சை வந்து ஸ்கவுட் பண்ணுங்கள். சரியான கோச்சை ஸ்கவுட் பண்ணுங்கள். சரியான கோச் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஈகர் டு ஃபைட் இருக்கணும். ஐ மீன் நான் நிறைய சாதிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவங்கள வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஈகர் டு ஃபைட், ஈகர் டு ப்ரூவ், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஏங்கிட்டு நிறைய கோச் இருக்காங்களா, அவங்ககிட்ட கொடுங்க. கண்டிப்பாக ஒரு தமிழ் கோச்சிட்ட கொடுங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து தமிழ் கோச் வந்து தமிழ் தலைவாஸ்ங்கிற ஒரு எமோஷன்ஸோடு அட்டாச் ஆவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம வந்து தமிழ் தலைவாஸ்க்கு வந்து ஒரு கோச்சை சஜஸ்ட் பண்ணுறதுனா நான் வந்து இந்த கோச்சை சஜஸ்ட் பண்ணுவேங்க. நீங்கள் கண்டுபிடிங்க யாருன்னு. ஸோ வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற கோச் இவர் யாருன்னா, 20 வருஷம் வந்து கபடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. 1-2 வருஷம் 10 வருஷம்லாம் இல்லைங்க, 20 வருஷம் சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, 2016 இவர் இந்திய வேர்ல்டு டீமுக்கு விளாண்டு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதை தவிர என்ன சாதனை இருக்கணும்? அதுவும் 2016 இவரோட பொசிஷன் பார்த்தோன்னா, இவர் வந்து ரைட் கார்னரும் விளாடுறாரு, லெஃப்ட் கார்னரும் விளாடுறாரு, ஒரு ரைடிங்கும் பண்ணுறாரு, நல்ல சாலிட் ரைடராகவும் இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து இப்போ புனேரி பல்டனில் இருக்கிறார்ல சியான், அவர் மாதிரி வந்து ஒரு ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர் 2 கார்னர் விளையாடுறதே பெரிய விஷயம். அதில் வந்து ரைடிங்கும் பண்ணுறது இன்னொரு பெரிய விஷயம். அப்போ இவருக்கு எவ்வளோ ஒரு ஸ்கில் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இவர் வந்து ப்ரோ கபடி லீக்லேயே நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காருங்க. ப்ரோ கபடி லீக்ல வந்து சீசன் 1 பெங்கால் புல்ஸ்கானே விளாண்டுருக்கிறாரு. டேக்கிள் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 56.52ங்க. என்ன ஒரு டேக்கிளிங் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். அப்புறம் 13 ரைட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு. சீசன் 2 பெங்களூரு புல்ஸ்க்கு அதே டீமுக்கு விளாண்டு டேக்லிங் ரேட் என்னன்னு நினைக்கிறீங்க? 62% டேக்லிங் ரேட்டு, 19 ரைட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு. அதாவது ரொம்ப நல்லா டேக்கிள் பண்ணுறவங்க ரைட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸு. இப்போ வந்து புனேரி பல்டன் எப்படி வந்து அவர் சியானை கொண்டாடுதோ அந்த அளவுக்கு இவரை வந்து கொண்டாடி இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பிளேயர். சீசன் 3 தெலுங்கு டைட்டன்ஸ் இவரை விளாண்டுருக்குறாங்க. அந்த டைமில் வந்து டேக்கிள் ரேட் வந்து 50% வச்சுருக்கிறாரு. பாருங்கள் எப்படி அந்த டேக்கிள் ரேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னு. அப்புறம் வந்து சீசன் 4 பட்னா பைரட்ஸ்க்கு கேப்டனாகவும் இருந்திருக்கிறாரு. அதாவது பட்னா பைரட்ஸ்க்கு கேப்டனாக இருந்து 39 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறாரு. என்ன ஒரு விக்ட்ரி பாருங்கள். இந்த சீசனில் பட்னா பைரட்ஸ் கப் வரை அடிச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சீசன் 5 இதுலேயும் அவர் வந்து புனேரி பல்டனுக்கு விளாண்டுருக்கிறாரு. 25 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறாரு. சீசன் 6 தாங்க அல்டிமேட் சீசன். இதில் வந்து யூ மும்பாக்காக 2018 தான் விளாண்டுருக்கிறாரு. ரொம்ப தூரமும் கிடையாது, ரொம்ப சமீபத்தியத்தில் தான் விளாண்டுருக்கிறாரு. இவரோட டேக்கிள் ரேட் என்னென்னா 57.97 ஹைஃபை எடுத்திருக்கிறாரு. கப் அடித்து கொடுத்துருக்காரு. இதை தவிர இவரோட சக்ஸஸ்ன்னு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ப்ரோ கபடி லீக்ல யோசித்து பாருங்கள். 5 சீசன் விளாண்டு கடைசி சீசனில் கப் அடிச்சு கொடுத்துட்டு வெளியில் வந்திருக்கிறாரு யூ மும்பாக்காக. டேக்கிள் ரேட் வந்து 57% ஹைஃபை. அதுவும் ஃபைனலில் ஹைஃபை போடுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு ஹைஃபை போட்டிருக்கிறாரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தர்மராஜ் சேரலாதன் தான். இவர் கமெண்டட்ரி பண்ணுற ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப அழகாக சொல்லுவார். வந்து அந்த அந்த டெக்னிக்கலாக எல்லாமே சொல்லுவார். நம்ம வந்து ரொம்ப
லேமன், அதாவது நம்ம வந்து ரொம்ப பொதுமொழியாக தானே பேசுகிறோம் கபடியை. அவர் வந்து அந்த ஒரு பிளேயர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி வந்து கமெண்டேட்ரி பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு யங்ஸ்டர். இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோ கபடி லீக்கில் சாதிக்கணும், ஏதாவது ஒரு டீமுக்கு கோச் பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற வெரி கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து தமிழ் தலைவாஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எகெயின் வந்து நான் வந்து வயசு வித்தியாசத்துக்காண்டி இதை சொல்லலை. ஏன்னா இப்போது வந்து மற்ற டீம்ஸ்க்கெலாம் கோச் பண்ணுறவங்க கூட யங்ஸ்டர்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப வயசானவங்க தான் சில பேர். ஆனால் அவங்களோட அந்த வின் பண்ணணுங்கிற வெறி வந்து அசன்குமார்ட்ட சுத்தமாக இல்லை. அவரால் ஒரு சப்ஸ்டியூட்டை கூட கரெக்டாக டைமுக்கு மாற்ற முடியலன்னா பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறாரு. அதுவும் ரொம்ப ஈகோயிஸ்டிக் ஆகிடுறாங்க ஒரு ஓவர் த ஏஜ். இது வந்து விளையாட்டுக்கு நல்லதில்லை, வீரர்களுக்கு நல்லதில்லை, அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு நல்லதில்லை. தமிழ் தலைவாஸ் ஏற்கனவே வந்து ஒரு சொதப்பல் தான் கோச்சை பொறுத்த வரைக்கும். இருந்தால் கூட அட்லீஸ்ட் தமிழ் தலைவாசுங்கிற ஒரு பெயர் வச்சதுனாலே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது சேரலாதன் சார் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, ஹைதராபாத்தில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட இவங்க வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம், என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து கோச்சை மாற்றுங்க, ஒரு சரியான கோச்சை வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் ஸ்போர்ட்டோட சஜஷன் வந்து சேரலாதன் சார் தான் சரியான கோச்சாக இருப்பாங்க. தமிழ் பிளேயர்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல தமிழ் பிளேயர்ஸை கொண்டு வந்து டீமுக்கு வந்து ஒரு நல்ல பூஸ்ட் கொடுப்பாங்க. உடனே வந்து நான் வந்து அடுத்த வருஷமே அவர் கப் அடிச்சிருவார்லாம் சொல்லலைங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் இம்மிடியேட்டாக இல்லைனா கூட ஒரு 2 வருஷத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருப்போம். அப்புறம் வந்து இப்போ வந்து புனரி பல்டன் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொண்டு வருவோம். கொண்டு வந்து நம்ம வந்து கப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸும் வளருவாங்க, இந்த விளையாட்டும் இங்கே வளரும், நிறைய தமிழ் வீரர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் சஜஷன் யார்? இப்போ வந்து தமிழ் தலைவாஸ் கோச்சை மாற்றணுன்னா நீங்கள் யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.